வியாதியை பார்த்து சுகமாக என்று சொன்னால் அந்த வியாதி சுகமாகிறது என்று அர்த்தமானால் அவனுடைய வியாதியை சுகமாக்குறதுக்கு காரணமாயிருந்த அவனுக்கு வியாதியை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த பாவமும் சாபமும் உங்கள் வார்த்தையினால் உடைக்கப்பட்ட நாளே மாத்திரமே அவன் விடுதலை பெற்றிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதை குறித்த விளக்கத்தை நான் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆயினும் உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு நடந்த சம்பவமாக இருக்கிறது. இப்போ ஒரு சபையில் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறான். அந்த சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு தேவனுடைய மனிதன் அவரை சந்திக்கிறார். அந்த தேவனுடைய மனிதன் இந்த மனிதனுக்கு அதிகாரமும் வரங்களும் இருக்கிறபடினாலே அந்த மனிதனை சுகமாக்கி விடுகிறார். உடனே அந்த சபையிலிருந்து அநேக நாட்கள் அவன் நன்மை பெற்று வந்திருப்பான். அநேக தடவை அந்த பாஸ்டர் விழுந்து விழுந்து ஜெபித்திருப்பார். அவர் வேதனையுடன் அந்த மகனுக்காக ஜெபித்து அநேக வியாதிகள் தீர்ந்திருக்கும். திடீரென்று அவன் அந்த சபையை விட்டு புறப்பட்டு வெளியே வருகிறான். அந்த சபையை விட்டு புறப்பட்டு வெளியே வரும் பொழுது அந்த தேவனுடைய மனிதன் வேதனைப்படுகிறார். இந்த தேவனுடைய மனிதனோ சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டு நாம் சுகமாக்கின பின்னாலே தேவன் இந்த ஆத்மாவை எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி எடுத்து இவர் வைத்துக் கொள்கிறார். இவர் சபை பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லது இவருக்கு நிறைய வெளிப்பாடு இருக்கிற பின்னாலே இவரோடு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த தேவனுடைய மனிதன் இருதயத்தின் வேதனை இந்த ஆத்மா எங்கே போனாலும் உருப்படாது. எத்தனை சபைக்கு போனாலும் அன்னைக்கு கொஞ்ச நாள் இவன் இங்கே இருப்பான், கொஞ்ச நாள் கழித்து வேறு சபைக்கு ஓடிடுவான், அங்கேருந்து வேறு சபைக்கு ஓடுவான், அங்கேருந்து வேறு சபைக்கு ஓடுவான். ஒரு நாளும் உருப்பட மாட்டான். காரணம் ஏன் தெரியுமா? அவனுடைய பாவத்தை அந்த ஊழியக்காரன் மன்னிக்கும் வரைக்கும். நான் அதனால தான் பொதுவாக என் கூட ஒன்று இருந்து எனக்கு துரோகம் பண்ணி ஓடின எல்லாருக்கும் பாவத்தையும் முட்டி போட்டு இருந்து அழுது ஜெபிச்சு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் அது நாசமாக போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு கையில் மாட்டுறது நான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்கள ஜெபிச்சு எப்படியாவது யாரு கையிலையா போய் நல்லா இருக்கணும்னு நான் ஜெபிச்சிருவேன். ஏன்னா அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்காமல் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் உருப்பட மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, ஊழியக்காரன் கையில் ஒரு மூக்கணாங்கயிறு ஆண்டவர் கொடுத்து வச்சுருப்பார். எங்கேயும் ஓட முடியாது. அதான் அத்தாரிட்டி. ஆண்டவர் அப்படி ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் வேற சபைக்கு போகிற ஆத்மாவை தன்னுடைய சபைக்கு இழுத்து கொண்டதுனால இவருக்கு மேலே ஒரு சாபம் வரும். என்ன சாபம் வரும் தெரியுமா? இவர் எதை விதைச்சாரோ அதை மறுபடியும் அவர் அறுப்பார். இவர் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை உருவாக்குவார், இவர் கையிலேருந்து வேற ஒருத்தர் பிடிங்கி கொண்டு போயிடுவான். இது எனக்கு நடந்திருக்கு. ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேஸ்ட் இட் அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஸ்பீக்கிங். நான் ஒரு தேவனுடைய மனிதனோடு இருந்தேன். அந்த தேவனுடைய மனிதனை விட்டு பிரிந்து கொண்டு தெனாவட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வெளிப்பாடு இருக்குது, அது இருக்குன்னு. ரொம்ப நாள் கழித்து நானும் அநேகரை உருவாக்கினேன். ஒவ்வொரு ஆளாக என்னைக்கு காரணம் இல்லாமல் துரோகம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், ஒரு நாள் நீ அன்று செய்தாயே, இன்று உனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, இதே போல தான் அந்த தேவனுடைய மனிதனுக்கும் வேதனையாக இருந்திருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது நான் ஒன்று செய்தேன். அந்த தேவனுடைய மனிதனை கனம் பண்ணும்படியாக அந்த தேவனுடைய மனிதனை கனம் பண்ண புறப்பட்டு சென்றேன். ஏசாவை எப்படி பிரியப்படுத்துவதற்கு யாக்கோபு ஓடினானோ அதே போலவே நானும் ஓடி போனேன். ஐயா, மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இதோ நீர் தசமபாகத்தை பெறுவதற்கு நீரே பாக்கியவான் என்று சொல்லி அவர் கைகளை தசமபாகத்தை இன்று வரைக்கும் கொடுத்து வருகிறேன். உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய மனிதன் என்று என்னை ஆசீர்வதித்து ஜெபித்தாரோ அன்று முதல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புரட்சி கிளம்பினது. பல ஆண்டுகளாக நான் தியானித்து வைத்த தியானங்கள் வெளிவருவதற்கு இதுவே மிகப்பெரிய முக்கிய ரகசியமாக இருப்பது என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரும் ஒரு பொழுதும் தேவன் தப்ப விட மாட்டார். தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய போதகர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை மேல் கையை வச்சுக்கிட்டு அவன் கையில் குற்றத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கேயுமே ஓடாத, உன் வாழ்க்கை உருப்படாது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் அந்த தவறை செய்யாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இப்படி ஒருவேளை இந்த காலத்தில் மனம் திரும்புறதுனால அநேக ஆத்மாக்கள் நீங்கள் இழந்து போக நேரிடலாம். அநேகர் உங்களை விட்டு நீங்களே கஷ்டப்பட்டு கூட்டி சேர்த்த ஆத்மாவை வழியமைச்சு வேற சபைக்கு போகணும்னு அனுப்பி வைக்கலாம். அல்லது என்னோட பலர் வந்து கேட்கும் பொழுது முதல்ல நான் கேட்குற கேள்வி, நீ எந்த சபைக்கு போகிறான்னு சொல்லி தான் கேட்பேன். கேட்டு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அதே சபைக்கு போ அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல நீ எந்த சபைக்கு போனான்னு கேட்பேன். ஒன்று அவன் சொல்லுவான், நான் முதல்ல ரசிக்கப்பட்ட அந்த சபையில் எல்லாத்தையும் விட்டுரு, முதல்ல அந்த சபைக்கு போ, அந்த தேவனுடைய மனிதனை கனம் பண்ணு, அதுக்கு பிற்பாடு இந்த தேவனுடைய மனிதர்களை ஆதரவு செய். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய மனிதன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை ரட்சித்து எடுப்பது, அதுக்கு விலையை யாராலையும் சொல்ல முடியாது. ரட்சிப்பு என்பது இலவசமாக கிடப்பது அல்ல. ரட்சிப்புக்குள்ளே ஒரு மனிதனை நடத்துவது என்பது எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதனால் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்று நானும் விரும்புகிறேன். ஓகே, தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் மாத்திரம் அற்புதம் நடைபெறுவதில்லை. ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாகவும் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது.
false Christ and false prophets shall rise. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள். And shall show signs and wonders in order to lead astray என்று சொல்லி போட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் ஜனங்களை வழிவிலக பண்ணுவதற்காக, அவர்கள் ஜனங்களை மயக்கி தன்வசமாக எடுத்துக்கொள்வதற்காக அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று போட்டிருக்கிறது. கூடுமான மட்டும் விசுவாசிகளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சித்தெடுப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஃபால்ஸ் அப்போஸ்டல்ஸ், கள்ள அப்போஸ்தலர்கள், டிசெப்டிவ், வஞ்சிக்கத்தக்க வேலையாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாங்களே கெடுத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் கெடுக்கும்படியாக ஒளியின் தூதனை வேஷம் தரித்து வருகிறவர்கள் போல் காணப்படுவார்கள் என்கிற அர்த்தத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாங்களே கெடுத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் தேவனுடைய நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை பிரித்து அவர்களை வஞ்சி தடுக்கும்படியாக முயற்சி செய்கிறார்கள். லுக், அதர் ரிலீஜன்ஸ் தே ஒன்லி லிவ் ஃபார் தர் ஸ்டொமக்ஸ். ஒவ்வொரு மதங்களையும் நீங்கள் பாருங்கள், எல்லா மதமும் சுவாத்துக்காக தான் வாழ்கிறாங்க. அந்நியர்கள் எதற்காக பிரயாசப்படுகிறான்னு இயேசு சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்து ஜனங்கள் எதுக்காக வாழ்கிறாங்களா? எதை குறித்து கவலைப்படுறாங்களா? இந்த உலகத்தை குறித்து கவலைப்பட, அதாவது சுவாத்துக்கு கவலைப்பட்டு வாழ்கிறாங்க. உடுக்க உட வேணும், உண்ண உணவு வேணும், உடுக்க உட வேணும், பதவி வேணும், உயர்வு வேணும்னு சொல்லி ஓடுறாங்க. அதை போல நீங்கள் ஓடாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அவர்களுக்கு நல்ல மனைவி, நல்ல சுகம், நல்ல ஐஸ்வர்யம் அவர்களுக்கு கிடைத்ததானால் அதுதான் உண்மையான கடவுள் நினச்சிட்றாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும், உங்களுக்கு சுகத்தையும், உங்களுக்கு ஆரோக்கியத்தையும், உங்களுக்கு தேவையான எல்லா வீடு, சொத்து, பத்து எல்லாம் தர்றது கடவுள் கிடையாது. அது கள்ள தீர்க்கதரிசியும் கொடுக்கலாம். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கறது தான் கர்த்தர். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் கர்த்தர். சிலர் நினைக்கிறாங்க ஏதோ ஆவி கூட தொடர்பு பண்ணிட்டா போதும், நம்ம ஒன்றும் சூப்பர் ஹீரோ ஆயிடலாம், ஏதோ ஒரு வரம் இருந்தால் போதும், வல்லமை இருந்தால் போதும். அப்படி அல்ல. வரமும் வல்லமைகளும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளோ தேவனுடைய சித்தத்துக்கு நேரோ கொண்டு செல்வதில்லை. ஒன்று தெரியுமா? நீங்கள் பிசாசுகள் துரத்துகிற வரம் இருக்கும் பொழுது, நீங்கள் துரத்தும் பொழுது பிசாசு வாட்டினா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைப்பீங்க? என் கூட ஆண்டவர் இருக்கார். நோ, பைபிள் நாட் சே தட். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் இந்த அற்புதத்தினால பரலோகத்துக்கு மட்டும் போக முடியாது. லிசன், இந்த இடத்துல தேவன் நம்மளை உருவாக்க விரும்புவார். இப்படி உங்கள் கூட அற்புத அடையாளங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உருவாகி கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஆண்டவர் அநேக இடத்துல கைவிடுவார். உங்கள் ஆண்டவர் அநேக இடத்துல நொறுக்க சித்தமாக இருப்பார். ஏன் தெரியுமா? உங்கள் ஆன்மாவை உயிர்ப்பிக்க. ஆதலால் இந்த இடத்துல தேவன் நம்மை சோதித்து பார்க்க விரும்புவார். நீங்கள் உங்கள் கூட தேவன் இருக்கிறார் நம்பி பாவம் செய்கிறீங்களான்னு பார்ப்பாரு. நீங்கள் தொட்டு வியாதி சுகமாகும் பொழுது தைரியமாக பாவம் செய்யலாம். என்ன லைட்டாக செஞ்சுருவோம், கொஞ்சம் பரிசுத்தம் குறைஞ்சா ஒன்றும் செய்யாது. பாவத்தை செஞ்சு பார்ப்பீங்க, பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா, அப்பவும் அற்புதம் நடந்துச்சுன்னா பாவத்தை அதிகமாக செய்துட்டு அற்புதம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் தேவனுடைய ஆவியானவர் துக்கப்பட ஆரம்பிப்பார். அன்று நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கே உங்களை கொடுத்து ஒரு வெறுப்பு வரும். உங்களுக்கே உங்களை குறித்து உங்கள் மனசாட்சி உங்களை குற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புத அடையாளங்களை கொண்ட மந்திரிக தந்திரங்களை கூடியவர்களும் இவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களே மனசாட்சியை சூடு வைத்து அந்த ஆவிகளோடு உறவாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு அற்புதம் வானத்திலிருந்து வந்து தூதனாலோ அல்லது ஒரு மனிதனாலோ அல்லது ஒரு ஆவியினாலோ நடைபெறுமானால் நீங்கள் எல்லாம் தேவனுடையது என்று நீங்கள் நினையாதிருங்கள். அது தேவனுடைய இராது. உங்களை ஒரு ஆவி அற்புதத்துக்குள்ளே நடத்தி அந்த ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொன்ன உடனே நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைக்காதுங்க. நீங்கள் எத்தனை முறை பிசாசு வரட்டும் போது இயேசு நாமத்தில் நான் போன்னு சொன்னப்போ அது உங்களை பார்த்து பல்லழிச்சு சிரிச்சிருந்துருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இதனால அந்த ஆவிகள் பயப்பட போகிறது கிடையாது. சத்திய வசனத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கணும். When you go inside the deep in the word of the Lord, you will find out. நீங்கள் பாவத்துக்குள்ளே போகிற வஞ்சகத்தை அந்த அற்புதம் கொண்டு வரதான்னு நீங்கள் பார்க்கணும். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற விசுவாசத்தை உடைக்கிற வார்த்தையை நம்பாதிருங்க. அதே போலவே இன்று நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்து, ஒரு அதிசயம் உங்களுக்கு நடந்து, ஒரு ஆவி உங்களோடு பேசி நீங்கள் பாவத்துக்கு நேராக ஓடுவீர்களானால் நிச்சயமாய் அது வஞ்சிக்கிற ஆவியாக இருக்கிறது. ஒரு சிலையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவி உங்களோடு பேசி நீங்கள் போய் தொழுதுகோ, அம்மா வந்துட்டாங்க. ஒரு முறை ஒரு சகோதரர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த சகோதரர்
ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் அன்று அவருக்கு தேவனாய கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருந்தார். அப்படி அவர் அபிஷேகத்து கொண்டிருக்கிற வேளையிலே அபிஷேகம் அவர் மேல் இறங்கி கொண்டிருந்தது. அப்படி இறங்கி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் திடீரென்று ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? மாதா அப்படியே வந்து அவர் முன்னால் வந்து நின்றார். பார்த்தது தான் தாமதம். அவங்க சொன்னாங்களாம், நீ என்னை விட்டு போறியா மக்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே இவர் மனம் உருகிட்டார். மனதுருகி அம்மா வார்த்தையை கேட்டு பின்னே சென்றாரையா. அன்னைக்கு எழுப்பி போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் உண்மைதான். ஏதோ ஒரு ஆவியை நம்பி பின்னால் போகிறதில்ல. சாய்பாபா ஒரு நாள் சேலஞ்சு பண்ணாராம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன்ட்ட, வா இயேசுவை பாடுறா இப்போ அப்படின்னாராம். கைக்குள்ளே இயேசு இருந்தாராம். உங்கள்கிட்ட இயேசுவை காணிச்சவொடனே மயங்கி ஓடி போயிடாதீங்க. நோ, அநேக கள்ள இயேசுக்கள் உண்டு. உங்களை பாவத்துக்குள்ளே நிலைக்க வச்சு ஒரு இயேசுவை உங்களுக்கு காண்பிப்பான்னா டோன்ட் பிலீவ் இட். அந்த இயேசு கள்ள இயேசு. நான் தானே சொன்னேன், ஒரு இயேசுவை நான் உங்களுக்கு இடம் காண்சி தருவேன்னு சொன்னேன். இதான் அந்த இயேசு. அந்த இயேசுவை வைத்து உங்களுக்கு என்ன தந்தாலும் அந்த இயேசுவை நம்பாதுங்க. ஒருவங்களை பாவத்தை நிலைத்திருக்கிற வைக்கிறதுக்காக ஒரு இயேசுவை சொல்லி உங்களுக்கு அற்புதம் செய்தானா டோன்ட் பிலீவ் தட் ஜீசஸ். அந்த இயேசு கள்ள இயேசு. அவதான் சொல்லார், இயேசு என் நாமத்தை சுமந்து வருவாங்க. எஸ், அவருடைய நாமத்தை கொண்டே வந்து உங்களை பாவத்துக்குள்ள வளர வைப்பாங்க. they will encourage you in sinful natures. they will give all your needs. உங்களுக்கு வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், கவலைப்படாதுங்க பிரதர், நான் உங்களுக்கு ஜெபித்துக் கொள்றேன். நம்ம மக்களுக்கு ஜெபிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொன்னாலே ஆச்சரியம். அம்மா எனக்கா ஒரு ஆள் ஜெபிச்சிடறேன், நான் எப்படியாவது தப்பிச்சிடறேன். ஏன்னா நம்ம ஜெபிக்க வேண்டாம்ல. நோ, லுக் கேர்ஃபுல். திக்கற்றவங்களுக்காக தான் அதை நான் வச்சிருக்கிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் வியாதியஸ்தர்களாக தவிக்கிறது நினைத்து அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெப நேரங்கள் வைப்பது உண்டு. ஆனால் பாருங்க, சும்மா விளையாட்டுக்கு பாவத்தை செஞ்சுட்டு பாச ஜெபிங்க. அந்த தீர்க்க தரிசன ஜப நேரத்துலலாம் வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அறுப்பு வாங்கினதான் அதிகம். போ திருந்து இல்லை, அவ்வளோதான். இப்படி தான் நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சி, ஒரு சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, ஐயா என் சொத்துல 7 சென்ட் நிலம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, தீர்க்க தரிசனமாக வச்சுருந்தீங்க. 7 சென்ட் நிலத்தில் உனக்கு 4 சென்ட் போயிட்டு நீ 3 சென்ட் தான் இருக்குன்னு சொல்லி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த டெஸ்டிமோனி நேற்றுக்கு இரவு அந்த சகோதரி சொன்னா, ஐயா நான் தான் ஐயா அந்த ஆளு. நீங்க சொன்னீங்க தசமபாவத்தை திருடி திட்டனாலதான் உனக்கு இப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு புரியலையா சொல்லுங்க சொன்னா. நான் சொன்னேன், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நீ கொடுக்குறியா? திருடி தின்னாதான் அவன் சொத்து போயிட்டு, இனி ஒழுங்கா போய் தசமபாவத்தை கொடு, இனி அவன் சொத்து போகாம இருக்கும், இருக்குது தப்பிக்கொன்னே. அதே தீர்க்க தரிசனத்தை திருப்பி சொன்னேன். அவ்வளவுதான் சொல்லி அந்த சகோதரிக்கு வைத்தேன். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, பாவத்துக்குள்ள உங்களை நிலைநிற்க வைக்கிறது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவி அல்ல. தேவனுடைய ஆவி உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிற ஆவியா இருக்கிறது. ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னா அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் இருக்க பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிற அற்புதமாய் அது காணப்பட வேண்டும். சரி, மேலே போகலாம். இனி நான் இதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு முறை பல ஆண்டுகள் 20-25 ஆண்டுக்கு முன்னால கன்னியாகுமரியில் போய் அங்கே சேர்ந்து ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது ஒரு யூதன் அங்கே வருவாராம். அவரை பார்க்க இயேசு கிறிஸ்துவை போல இருக்குமாம். அந்த இடத்துல ஒரு பெந்தேகோஸ் நபர் கடை போட்டிருந்தாராம். அந்த தேவனுடைய மனிதன் அந்த யூதனுக்கு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து சுவிசேஷம் சொல்லி ட்ராக்ஸ் கொடுப்பது வழக்கம். அந்த யூதனும் சிரித்து டெய்லி டீ சாப்பிட்டு விட்டு அந்த ட்ராக்ஸை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கமாம். ஒரு நாள் அந்த யூதன் சொன்னானாம், இவர்கள் இந்த நாகர்கோயிலிருந்து புறப்பட்டு சென்ற அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த யூதனை காண வேண்டும் என்று இருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னாராம், இப்போ வருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த யூதன் வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த யூதன் சொன்னானா, நான் எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாராம். உண்மை சம்பவம். நான் ஒரு 10 நாளுக்கு முன்னால் கேட்டிருக்கேன் இந்த சம்பவத்தை. அதில் இருந்த ஒரு நபர் என்னிடத்தில் ஒரு தேவனுடைய ஊழியர் அவர் சொன்னார். அப்போ அந்த யூதன் சொன்னான், நான் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாராம். உடனே வந்தாராம், ஒரு சின்ன பர்னர் மாதிரி எடுத்து ஒன்று கீழே வச்சாராம். பயங்கரமாக காற்றடிக்குதான். அப்போ அந்த கன்னியாகுமரியில் அந்த அத்தத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது சூரியனை பார்க்க போகிற இடத்துல அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபில் மணல் தேரியாக இருக்குமா. ஃபுல்லாக ரொம்ப கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மேலே நடந்தான் போகணுமா. ஃபுல்லாக மண்ணாக கிடக்குமா, காற்று பலமாக அடிக்குமா. இவர் அந்த விளக்கை கொளுத்தி அதில் வச்சாராம். அந்த விளக்கு அவ்வளோ காற்றுல சூப்பராக எரிஞ்சிட்டு இருந்தான், அணையவே இல்லையாம். இவங்க ஆச்சரியப்பட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த விளக்குக்கு பக்கத்தில் அழகாக ஒரு பானையை தூக்கி அதனுடைய மேலே வைத்து அதில் ஸ்டாண்டில் வைத்து அந்த பானையில் ஒரு சின்ன பானை இருந்ததான், இவ்வளோ உயரத்துக்குள்ள ஒரு பானையில் ஒரு சிறிது பாட்டில் இருந்த தண்ணியை ஊற்றினாராம்.
ஊற்றி விட்டு தன்னுடைய பையில் இருந்த ஒரு பிடி அரிசி எடுத்தாராம். எடுத்து அந்த பானைக்குள் போட்டாராம். போட்டு விட்டு ஒரு 2 நிமிடம் தான் இருக்குமாம், பானை பொங்க ஆரம்பித்ததாம். பானையிலிருந்து அரிசி பொங்க ஆரம்பித்ததாம். தட்டை எடுத்து கொடுத்தாராம். பானையிலிருந்து அரிசி எடுத்து வைத்தாராம். கொஞ்சம் போல மஞ்சள் போல ஏதோ ஒரு பொடி இருந்ததாம். அதை எடுத்து தூவி உப்பை போட்டாராம். ஏதோ கொடுத்தாராம். அவர்கள் சாப்பிட்டார்களாம். எடுக்க அவர்களோடு கூட இருந்த அவ்வளவு சகோதரர்களும் சாப்பிட்டார்களாம். பானை இவ்வளவு போல இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு, ஏன்னா இவங்க ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் இருக்காங்க, லாஸ்ட் டே ஃபாஸ்டிங். சாப்பிட்டு முடிச்சுட்டு இயேசுவை பற்றி இவங்க பேச ஆரம்பித்தாங்களாம். உடனே அந்த யூதன் என்ன தெரியுமா செய்தானா? ஹி ஸ்டுட் அப், எழுமனானா, பைய எடுத்தானா, ஒரு வார்த்தை பேசலையாம், அவன் பாட்டு போயிட்டானா. இவங்க ஆச்சரியப்பட்டு போயிருந்தாங்களாம். லுக், இவர்கள் பாவத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசும் பொழுது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்த அந்த மனிதன் எழும்பி வெளியே போனதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசிச்சு பாருங்க, இயற்கைக்கு பாட்டு அற்புதம் கண்ணு முன்னால பார்க்கும். இவங்கெல்லாம் நினைச்சாங்க தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கும்னு. நோ, he is an angel of demon. ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஒரு கள்ள அற்புதம் செய்கிறவன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எப்போ குறுக்கிடுவாங்க நமக்கு தெரியாது. பட் we have to be careful. நல்ல காலத்துக்கு அவன் எந்த ஒரு போதனையும் இவங்களுக்கு கொடுக்கல, ஆனால் இவங்க மைண்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டு போயிட்டான். அவன் செய்த அற்புதம் இவங்களுக்கு அதிர்ச்சி. இன்னைக்கு வரைக்கும் இவங்க அதே மாதிரி செய்ய முடியல. பெரிய ஊழியக்காரங்களாக தான் இருக்காங்க, ஆனால் இவங்களால அதை செய்ய முடியல. பாருங்க, எவ்வளவு வல்லமையாக ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஜனங்களை வஞ்சிக்க முயலுகிறான் என்பதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக அதை சொன்னேன். உபாகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரராகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்களை ஜீவ மார்க்கத்தை விட்டு, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் பரம்பொருளாய் இருக்கிற யெகோவா தேவனையும் விட்டு உங்களை பிரித்து, தேவனுடைய ஆவியை விட்டு உங்களை பிரித்து கொண்டு செல்கிற, சத்தியத்தை விட்டு உங்களை பிரித்து செல்கிற அந்த செயல்பாடை ஒருவன் செய்வானே, ஆனால் ஒருவேளை அதற்கு அவன் அடையாளத்தை காண்பித்தாலும் அதை நீங்கள் நம்பாதிருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் பெரிய அற்புதங்களை காண்பிப்பார்கள் என்று தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியாகலும் அந்த சொப்பனக்காரனாகலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆன்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் கடந்து வராமல் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த போலி தீர்க்கதரிசிகளை நம்பி பின்னால் போகிறீங்களா, ஆண்டவருடைய மெய் சத்தியத்தையும் பாவத்தை நம்பி ஓடுறீங்களா, மெய் சத்தியத்தை பிடித்துக்கிட்டு பாவத்தை வெறுத்து வாழ்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை சோதித்து பார்ப்பார். அநேகர் இப்படிப்பட்ட எல்லைகளிலே விழுந்து போய் ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணமாய் மாறிப்போனதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் பின்பற்றி நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒருவேளை ஒரு 2 வேலை உங்களுக்கு வருது, 2 வேலை வருது அப்படி வச்சுக்கிடும். அந்த 2 வேலையும் பார்த்தா சூப்பராக இருக்குது, 2மே நல்ல சம்பளம் உள்ள வேலை. ஓகேயா? 2 சம்பளம் உள்ள ஒரு வேலை உங்களுக்கு வருது, 2மே ஆண்டவர் சித்தம் போல இருக்குது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீங்க? ஒரு வேலையில் போனால் சில அக்கிரமம் செய்ய வேண்டியிருக்கும், ஒரு வேலையில் போனால் அக்கிரமம் செய்யாமல் அநீதி செய்யாமல் சம்பாதிக்கலாம், ஆனால் குறைவாக சம்பாதிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பாவம் செய்து நீங்கள் வாழ வேண்டும் என்கிற வேலை கிடைக்கும் என்று ஒருவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பாருங்க. அந்த தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை நம்பாதிருங்கள். நீங்கள் செய்கிற தொழில் கள்ளத்தனத்தில் நடத்தப்படுமானால் அந்த கள்ளத்தனமான தொழிலுக்கு நலமாய் வரும் என்று சொல்லி ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிறான் என்று சொல்லி பாருங்க. அந்த தீர்க்க தரிசனுடைய வார்த்தையை நம்பாதிருங்கள். ஒருவேளை அது தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்து பிழையாமை போல நடக்கிறவர்களாக கூட காணப்படலாம். ஆதலால் மதீனமாய் அவர்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வந்து விடலாம். ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்ஸ் செப்பரேட் யூ ஃப்ரம் த ஹோலினஸ். கள்ள தீர்க்கதரிசிகள் பரிசுத்தத்தை விட்டு உங்களை திருப்பும்படியாக அற்புதங்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பேய்த்தனமான சுபாவங்களை எங்கள் உடையவராய் வாழ்வதற்கு அவர்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள்
நீங்கள் பாவத்தின் குணநலங்களை விட்டு மனம் திரும்பாதபடிக்கு அதில் நிலைத்திருக்கும்படியாக, அதில் சோதிக்கப்படும்படியாக, அதில் உபத்திரவத்திலே மாட்டிக்கொள்ளும்படியாக அவர்கள் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருவாயிலே அவர் ஜெபிக்கும் பொழுது சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொன்னார். ஆனால் இவர்களோ தூக்க மயக்கமாய் சாத்தானுடைய போதனையை கேட்டு சோதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோதிக்கப்படாமல் இருக்கும்படியாக நீங்கள் தேவனை சார்ந்தே எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பது உண்மையான கருத்தாக இருக்கிறது. லுக், ஒரு கள்ள தீர்க்கதரிசி அந்த மிருகத்தினுடைய உருவத்திற்கு தன்னுடைய ஆவியை கொடுத்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தை தொழுது கொள்ள வைத்தான். அந்த மிருகம் என்ன செய்கிறது தெரியுமா? அதை தொழுது கொள்கிற யாவருக்கும் உண்ண உணவும், உடுக்க உடையும், உறங்க உறைவிடமும், சகல விதமான நன்மைகளும் கொடுக்கிறது. ஆதலால் உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம் கொடுப்பதனால நீங்கள் அவர்களை நம்பிவிட வேண்டாம். தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார்களா, கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் உங்களை பாவத்துக்குள் தள்ளுகிறதை வைத்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நோக்கத்தில் தீர்க்க தரிசனம் கேட்க போறீங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நோக்கத்தில் ஒரு தேவனுடைய மனிதன்ட்ட ஜெபிக்க சொல்றீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அந்த தேவனுடைய மனிதன் வஞ்சிக்கப்பட்டு உங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் தவறாய் உரைத்து விடலாம். நான் அந்த தேவனுடைய மனிதனை விட்டு விடுகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் பச்சுக்கிற ஓநாய்களாக இருந்து அந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்க போகாதிருங்கள். நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கும்படியாக, நீங்கள் உங்களை நீங்களே பாவத்துக்குள்ளே தள்ளும்படியாக, அக்கிரமத்தின் கிரயத்தையும் பாவத்தினால் வருகிற லாபங்களையும் பாவத்தினால் சிற்றின்பங்களாக கிடைக்கிற லோக சிற்றின்பங்களை ருசிப்பதற்காக தீர்க்க தரிசனம் கேட்க ஓடாதிருங்கள். அப்படி கேட்க ஓடுகிறவர்கள் கண்டிப்பாக கள்ள தீர்க்க தரிசனம் கையிலே மாட்டி தவிக்கிறது எளிதான காரியம். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையான கொடுப்பான். அது பாவத்துக்கென்று உங்களுக்கு கிடைக்கிற பலனாயிருக்கும். அது நிமித்தம் நீங்கள் உங்கள் நித்திய ஜீவனையும் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் இழந்து போவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. So don't look at the man, don't look inside your soul. அந்த மனிதனை விட்டுருங்க, கள்ள தீர்க்கதரிசியை போட்டு சோட்டா காய். ஆனா நீ எதுக்கு ஓடுற அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். இதில் சுவிசேஷ புஸ்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அங்கே குறிப்பிடப்படுகிறதை குறித்து நான் இன்றைக்கு பேசி இந்த கருத்தரங்கை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளிலே 3ஆம் நாள் கருத்தரங்கை முடிவு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு புதிய வெளிப்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்களும் அதை அறிந்திருக்கலாம். பைபிளில் ஸ்ரீ என்று சொல்வது சபையை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வியாக்கியானங்களை குறித்து நான் வருகிற நாட்களில் பேசுவேன். வியாக்கியானம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், சொப்பனங்களை, தரிசனங்களை வியாக்கியானம் எடுத்துக்கொள்வது எப்படி, பல தரிசனங்களை குறித்து நான் இனி வர நாட்களில் பேசுவேன். ஆனால் இதிலே சபையை குறித்து, அதாவது சபையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி ஆட்டுக்குட்டியை போலவும் மெய்ப்பனை ஆட்டுக்குட்டியை போலவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீயை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ யார், இந்த ஸ்ரீயினுடைய தன்மை எப்படி? இந்த ஸ்ரீ கள்ள தீர்க்கதரிசிக்கு மிகவும் அவசியமான ஒரு ஸ்ரீயாக இருக்கிறார். ஆதலால் இந்த ஸ்ரீயை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. இந்த ஸ்ரீ மிகவும் மோசமான ஒரு ஸ்ரீயாக இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிக்கு மிகவும் உதவி செய்கிற ஒரு ஸ்ரீயாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் ஸ்ரீ என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. கள்ள ஸ்ரீ என்பது அல்லது கெட்ட ஸ்ரீ, பாவம் செய்கிற ஸ்ரீ என்பது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உதவி செய்கிற கள்ள சபைகளாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ வா, திரளான ஜாதிகளின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா